ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் லேட்டரா தான் பார்த்தார். எப்ப பார்த்தார்? மலை உச்சிக்கு போனதுக்கு அப்புறம். எப்படி அந்த ஆட்டுக்கடா வந்திருக்கும்? ஒரு பக்கத்துல ஆபிரகாமும் ஈசாக்கும் அந்த மலையில ஏறும்போது இன்னொரு பக்கத்துல இந்த ஆடும் ஏறி இருக்கும். இன்னும் ஆடை பார்க்கல, ஆனா பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியும். 3 நாள் பேசாத ஆபிரகாம் இப்பொழுது சொல்றார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா அவர் பார்க்கல, நம்ம ஜீசஸ பார்க்கல, ஆனால் அவர் நியமித்த பாதையில நடந்தார். இப்படிப்பட்ட கொந்தளிப்புகளிலே நம்மளால் அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியும். நேர நானும் அந்த மலை அடிவாரம் வந்தாச்சு. தூரத்துல இந்த மலையை பார்க்கிறோம். ஆதியாகமம் 22 எடுக்க வேண்டாம், டைம் இல்ல. ஆமென். 3 நாள் பிரயாணம் பண்ணி வந்தாச்சு. 3 நாள் அப்படி முன் இருக்கிறார். மலை அடிவாரம் வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த தூரத்தில் இருக்கும் போதே இப்போ நிக்க வைக்கிறார் 2 பேரை. நீங்க நெல்லுங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு வருகிறோம். எந்த இடத்துல நம்ம தேவ பிரசனத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து நம்முடைய வாயில வரக்கூடிய வார்த்தை எல்லாமே ஹல்லேலூயா. நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு வரோம். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இதுவரை போயிட்டு வரேன். எங்க போறீங்க? அதெல்லாம் ஒன்று சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா நமக்கே நிச்சயம் இல்லை எங்க போறோம். போக்கு வரவு அறியாத எங்க போறோம், எதுக்கு போறோம் ஒன்னும் தெரியாது. கடைக்கு போய் ஏன்னு பார்த்துட்டு இருப்போம், லிஸ்ட்டை வீட்டில் வச்சுட்டு போயிட்டு எங்க போறோம் ஒன்று. இவருக்கு நல்லா தெரியும், சொல்ல முடியுமா? இவர் சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, போயிட்டு வாரம் கூப்பிட்டுருக்கிறாரு, என்னன்னு தெரியல, ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்மளா இருந்தால் ஸ்டேட்டஸு வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயும் போட்டு நான் அங்கே போகிறேன், மோரியா மலைக்கு போகிறேன், வர ஆட்டுக்குட்டியும் வராமாக்கி. ஆமாம், அவர் வரலான்னு நினச்சாலும் நம்ம 4 பேர்ட்ட பப்ளிஷ் பண்ணி வராமாக்கி ஈசா கழுத்தில் கத்தி ஏற்றி எதுக்கு? ஆமாம், அப்படி நாங்கள் அவங்க வர்ஷிப் பண்ணிட்டு வருவோங்கிறார். இப்போ நடந்து போகும்போது அடுத்து ஈசாக்கு, அப்பா ஆட்டுக்குட்டியங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். பார்த்துட்டீங்களா நீங்க? நான் பார்க்கல, ஆனா அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறேன். நான் பார்க்கல, ஆனா நான் அனுபவிக்கிறேன். நான் பார்க்கல, அவர் நியமித்த பாதையில் நடக்கிற தேவ பிள்ளையே, உன் வாயிலிருந்து அவிசுவாச வார்த்தை வரவிட மாட்டார், வரவிட மாட்டார், வரவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் ஏதோ இடத்துக்கு போகல. கர்த்தர் சொல், நான் உனக்கு குறிக்கும், அதனாலதான் எங்கு செல்ல வேண்டும் வழி நடத்தும். ஆண்டவரே, நான் எங்க போகணும்பா, நான் என்ன செய்யணும்பா, இதை கேட்கணும். நம்ம எல்லாம் யாக்கோபுடைய ஜெபம் என்ன ஜெபம்? நான் போற இடத்துல எல்லாம் நீர் என்னோடு இருந்து. அதாவது நான் மேப்பு கொண்டு வருவேன், நீங்க எனக்கு வண்டி ஓட்டணும். இப்படிதான் இருக்கு. இல்ல ஆண்டவரே, இதான் என் வண்டி, இதான் என் சாவி, வச்சுக்கோங்க, இதான் நீங்க மேப், நீங்க தட்டுங்க, நான் ஏன்னு கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமே. தெரிந்த, அதாவது அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள், தெரியாத ஊருக்கு போகும்போது நம்மளை ரிசீவ் பண்ணிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஒரு ஆள்கிட்ட கூட நீங்க ரைட்ல போங்க லெஃப்ட்ல போங்கன்னு சொல்ல அமைதியா இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு ரூட்டும் தெரியாது. ஆனா அந்த சிலர் பார்த்துருக்கீங்களா, அப்பதான் டிரைவிங் கிளாஸ் போயிட்டு வந்திருப்பாங்க. அப்படியே ஒரு 3 பேர் கார்ல ஏறுவாங்க, 4 பேர் சேர்ந்து பிரேக் அடிப்பாங்க. அதான் அப்படிப்பட்ட ஆட்கள் ஃப்ரெண்ட்ல உட்காந்து அவரு காலுக்கு இப்படிதான். ஒரு போதகர் சொன்ன காரியம், ஒரு பாஸ்டர் பையன் என் காரை அவரை ரிசீவ் பண்றாரு, கூட 2 எல்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. போகும்போது அப்படி ஓட்டு இப்படி ஓட்டு அப்படி ஓட்டு சொல்லும்போது அவர் பிரேக் அடிச்சுட்டு, இந்த காருக்கு ஒரு ஸ்டியரிங் தான் உண்டு, ஒரு பிரேக் தான் உண்டு, அது என் கையில் இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருக்கு, எனக்கு தெரியும். இந்த டிரைவிங் ஸ்கூல்ல ஒரு வண்டி சொல்லி கொடுப்பாங்க, அதுல இன்னொரு பிரேக்கும் இருக்கும். நம்ம அந்த வண்டியை தான் ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறோம். அவர் அமுக்க மாட்டார், நம்ம அமுக்குவோம். நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தா போகாது, ஏன்னா அவர் பிரேக்க
அமைக்க வச்சிருப்பார். விட்டுருங்க, ஏன் நம்புங்க. ஒரு பாதை, இதான்ப்பா உனக்கான பாதை. அங்க என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. எனக்கு நடக்கிற பாதை தெரியாது, ஆனால் என்னை நடத்துகிற தகப்பனை தெரியும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை என்னிடம் உள்ளதையே ஆமென், அதை காத்திட வல்லவரே என்னிடம். கர்த்தர் கூட இருந்து காப்பாற்றுவார்னு சொல்லி போய் நம்பி ஜெயித்தவன் தாவீது. கர்த்தர் கூட இருந்து காப்பாற்றுவார் என்று சொல்லி நம்பி தோற்றவர்கள் ஓப்னி பினேகாஸ். அவங்க உடன்படிக்கை பற்றிய நம்பி தோத்தாங்க, நம்பி மாண்டு போனார்கள். ஆனா அவரை நம்பினவர்கள் மாண்டு போக மாட்டாங்க. அப்ப ஏன் இவங்களுக்கு இந்த அடி வந்துச்சு? ஏன்னா இவங்க ட்ராக்ல அவரை இழுக்க பார்த்தாங்க. நம்ம ட்ராக்ல அவரை இழுக்க பார்க்கிறோம். இந்த இடத்துல தேவரீர் என்னோடு இருந்து என்னை காப்பாற்று. அதான் ஆண்டவர் சந்திச்சார்ல. ஆபிரகாம்கிட்ட சொல்றார், விட்டுட்டு போ. ஆபிரகாம் விட்டுட்டு போறார். ஈசாக்கிட்ட சொல்றார், போகாத, உட்காரு. உட்காந்துட்டான். யாக்கோப்கிட்ட பேச வரும்போது, ஆண்டவர் நான் போகிற இடத்துல எல்லாம் ஃபர்ஸ்டே டீல் போட்டார். ரூட்டை மாத்திராதீங்க ஆண்டவரே. மாமா வீட்டில் வேற 2 பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. ரூட்டை மாத்தி விட்டுறாதீங்க. நான் போற இடத்துல எல்லாம் என்னை காப்பாத்தி உண்ண உணவு உடுக்க உட எல்லாம் தந்து நீ போ வருவ. எல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு 2+2 4 வந்துட்டு பைபிள் சொல்லுது அவன் தனித்திருந்தான். இப்ப திருப்தியா? உக்காரு. இப்படி ஃபர்ஸ்டே அவன் தனிமையே தான் வந்தான். அப்பவே உட்கார்ந்து இருந்தா பெத்தேலிலே அவன் இஸ்ரவேலா மாறி இருப்பான். இனி உனக்கு ஒரு பெனியேலின் அனுபவம் வர 20 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் தரிசனம் ஆகும்போது என்ன தன்னை பத்தில சொல்லி இருக்கணும். நான் யாக்கோபு, ஆனா அவனை பத்தி சொல்ல. இந்த இடம் எவ்வளவு அருமையானது. உன்கிட்ட யாராவது இடம் வாங்க வந்தாங்களா? இந்த இடம் இது பெத்தேல். ஆமென். நம்ம அப்படியே டைவர்ட் பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவரே நீங்க அன்னைக்கு பேசுற வார்த்தை சூப்பர், இப்ப நான் பேசுறத கேளு. சிலர் பார்த்திருக்கீங்களா? அப்படியே அந்த மெடிடேஷன்ல ஒரு வார்த்தையை வாங்கிட்டு எனக்கான வார்த்தை கிடைச்சிட்டு, இனி ஆண்டவர் என்கிட்ட பேசலைன்னாலும், ஏன்னா அடுத்து ஹெவியா பேச போறாருன்னு தெரியும், நம்மளே சற்ற போறோம். இனி ஆண்டவர் என்கிட்ட பேசலைன்னாலும் ஒண்ணும் இல்லை, ஆண்டவர் காட்டுவார். நான் உனக்கு போதித்து ஆமென் நாள்தோறும் காட்டு. சின்ன பிள்ளைங்கள ஒரு பாட்டு படிச்சோம், ஞாபகம் இருக்குது. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும். ஆமென். தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவினா. ஆமென். டெய்லி இதை ஒரு ஜபமாவே வச்சிருங்க. தெரியாதுப்பா, போறோம்ப்பா, இங்க இந்த ஒரு காரியத்துக்காக போறோம், இந்த ஒரு காரியத்தை பார்க்க போறோம். ஆண்டவர்கிட்ட சர்ச்சுக்கு இடம் பார்க்க போகும்போது அப்படி, ஆண்டவர் ஒண்ணுமே தெரியாது, நோன்னா நோ, தூக்கிட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். ஆமென். தெரியாத ஆண்டவரே, நீங்க தான்ப்பா கைட் பண்ணணும். அந்த இடத்துல உங்க பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும். ஆமென். எத்தனை கோடி ஜனங்கள் வந்தாலும் நீங்க இருக்கிறத நான் உணர்ந்தா மட்டும்தான் எனக்கு சமாதானம் ஆண்டவரே, சமாதானம் ஆண்டவரே. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். 2வது ஒரு தேவ பிள்ளையின் திடன் எதில இருக்கு தெரியுமா? அந்த 27வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிங்க. உடனே இயேசு அவர்களோட பேசி, அவ்வளவுதான் போதும். உடனே இயேசு அவர்களோட பேசி. ஒரு தேவ பிள்ளையின் திடன் எதில இருக்கு தெரியுமா? 1 அவருடைய பிரசனத்துல, 2 அவருடைய வார்த்தையில. உடனே இயேசு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் திடனிட்டு போகும்போதெல்லாம் உடனே பேசுறார். உண்மையா அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கையை அப்படி ஆமீன் சொல்லல,
ஆமீன் தான். ஆமீன். எப்போ அப்படி கையை உயர்த்துக்க, உங்களுக்கான செய்தி தான். அப்படி கத்தரி உடனே என்கிட்ட பேசுறாரு. அப்படி சொல்றவங்க உங்கள்கிட்ட கையை உயர்த்தி வைங்க, அப்படி கையை உயர்த்தி வைங்க. இந்த செய்தியை கேளுங்க. இந்த படகு பாதியில மூழ்காது, இந்த படகு அக்கறையில போய் சேரும். ஆமென், ஆமென். என்னப்பா கேரண்டி என்கிட்ட உடனே பேசுறாரு, உடனே பேசுற. சங்கீதம் 31 ரீசெண்டா அந்த சங்கீதம் தான் ஆண்டவர் ரொம்ப மெடிடேட் பண்ண வச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு வேர்டு உண்டு பாருங்க. 31வது சங்கீதம் 22வது வசனத்துல, உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது நீங்க கேட்கிறீங்க ஆண்டவரே. நான் நினைச்ச அவ்வளவுதான், வெட்டுண்டேன். உம்முடைய கண்களுக்கு முன் ஆண்டவர்லாம் என்ன விட்டுட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு எதுக்கும் ஒரு ஜெபம் பண்ணி பார்ப்போம். ஆண்டவரேன்னு கூப்பிட்டு அவர் கேட்கிறார், என்னம்மா? ஹல்லேலூயா. அவர் சொல்றார், ஆண்டவர் நான் மனக்கலக்கத்துல தான் அப்படி சொன்னேன். ஏன்னா ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, அதுக்கு மேல சொல்றார், நான் செத்தவனை போல மறக்கப்பட்டேன் எல்லாராலும். 12வது வசனம், செத்தவனை போல எல்லாராலும் முழுதும் மறக்கப்பட்டேன். எல்லாரும் மறக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நானும் என்ன நினைச்சிட்டேன்னா, அவரும் மறந்திருப்பார். எல்லாரும் கைவிட்டாங்க நினைக்கும் போது நானும் என்ன நினைச்சேன்னா, அவரும் கைவிட்டார். இருந்தாலும் நான் பழையது போல என் வழக்கத்தின்படி அப்பான்னு கூப்பிட்டா, என்ன மகனே, என்னடா வேணும் உனக்கு? ஐயோ இல்ல 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 இல்ல, இந்த உலகம் முழுவதும் என்னை மறந்தாலும், உறவுகள் முழுவதும் என்னை மறந்தாலும், என்னை மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். நல்ல கைகளை தட்டி